ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வெக்கேஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெள்ளூர்ல இருக்கிற கிச்சன் ஹப்ன்ற கடைக்கு போயிட்டு டின்னர் சாப்பிடலான்னு வெள்ளூர்ல இருக்கிற நம்ம வீடு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். அங்க அவங்களோட ஆம்பியன்ஸ், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ்ல பார்க்கும்போதே ஒரு கண்ணாடியில தண்ணி ஃபால்ஸ் வர மாதிரி வச்சிருந்தாங்க. பசங்களுக்கு அது பார்த்த உடனே ஏதோ ஃபால்ஸே பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஆடிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் எங்க சீட்ல உட்காந்தோம். இங்க வந்து ஸ்பெஷலே செட்டிநாடு மசாலா தான். அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணோம். எங்க குட்டீஸ்லாம் ரொம்ப குஷிங்க. நம்ம என்னதான் வீட்ல வகை வகையா சமைச்சாலும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறதே அவங்களுக்கு தனி சந்தோஷம் தான். பட்டர் நானு, அப்புறம் இங்க நண்டு வறுவல், நாட்டுக்கோழி, காடை ஃப்ரை இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்பயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்க கிட்ட. நண்டுலாம் ரொம்ப சின்ன சின்னதாவும், காடை பெப்பர் மசாலாலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி ஒரு புடி புடிச்சிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோங்க. எங்க பசங்கள்லாம் பாருங்க எப்படி லெக் பீஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுறானுங்க. கிட்ட பன் பரோட்டா வாங்கியிருந்தோம். அதுக்கு அவங்க கொடுத்த சேர்வாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பன் பரோட்டா ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பசங்களுக்கு பிடிக்குமேன்னு லாலிபாப் சிக்கன்னு, அப்புறம் சோடா இல்லைன்னா முடியுமா? சோடாவையும் வாங்கி எங்க வீட்ல ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு மூக்கு ரொம்ப ஷார்ப்பு. யாரோ ப்ரௌனி சாப்பிடுறாங்கன்னு சொல்லி ப்ரௌனி வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி கீழே பாதி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு வழியா எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு கிளம்பிட்டோங்க அங்கிருந்து. ஹோட்டல்லையும் நாங்க தான் கடைசி கஸ்டமர். மூடி எங்களை எல்லாரும் வெளில போக சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் கிளம்பிட்டோங்க.